வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராகேஷ். வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் அப்படி எடுத்து ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஒரு சூப்பரான பிரெட் குல்ஃபி, அதாவது பிரெட் தூள். உங்களுக்கு காஞ்சி போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுடாதீங்க, பிரெட் கிரம்ஸ் பண்ண கையோட இந்த குல்ஃபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த பிரெட் குல்ஃபி பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப்பு வந்து பால், இது நல்லா காய்ச்சி கூல் பண்ண பால், அப்புறம் ஒரு 1/4 கப்பு வந்து சர்க்கரை, 1/4 கப்பு வந்து எந்த ஃப்ரூட் உங்களுக்கு சீசன்ல இருக்கும். இப்போ நான் வந்து மாம்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்க சீத்தாப்பழம் இப்போ வந்துட்டே இருக்கு, அது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு 1/4 கப்பு. அப்புறம் ஒரு 1/4 கப்பு அந்த பிரெட் கிரம்ஸ். ஓகே, பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா கூட பிரெட்டோட ஓரத்தை நீங்க கட் பண்ணி சும்மா மிக்சியில போட்டு பொடிச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து 1/4 கப்புல பாதி, அதாவது 1/8 கப்பு வந்து மில்க் பவுடர். இது உங்களுக்கு கிடைக்கும் கடையில. அதை தவிர கார்னிஷ் பண்றதுக்கு வந்து வறுத்த பாதாம், ஏலக்காய் பொடி, இங்க நான் வெறும் சர்க்கரையில போட்டு ஒரு சுத்தி வச்சிருக்கேன். ரோஸ் வாட்டர், கப்புல ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலா அது ரோஸ் வாட்டர். இதை தவிர மோல்ட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி கப்ஸ், இது நான் சிலிகான் கப் யூஸ் பண்றேன், பட் உங்களுக்கு என்ன கப்பு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் as simple as that. குயிக்கா ரெடி ஆயிடும், ஒண்ணுமே இல்லை. ரொம்ப நேரம் பாலை சுண்ட காய்ச்சணும் ஒண்ணுமே கிடையாது. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க கடாய் வந்து சூடா இருக்கு. இது வந்து பால், பால் அண்ட் சர்க்கரை பண்ணிட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும். அந்த பால் வந்து நல்லா கொதிச்சிருக்கு, சர்க்கரையும் டிசால்வ் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேஜ்ல இந்த மில்க் பவுடர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் இதுல ஆட் பண்ணிக்கணும். இது வந்து உங்களுக்கு அந்த கிரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஓகே, அண்ட் முக்கியமா இந்த விஸ்க் நீங்க யூஸ் பண்றது வந்து உள்ள அந்த லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாம இருக்குது. நல்லா பாயில் பண்ணுங்க, பாருங்க புஷ்னு வருது. அந்த ஸ்டேஜ்ல இந்த பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணி கைவிடாம நல்லா கலரிட்டே இருங்க. ஏன்னா இது நல்லா திக்கன் ஆகும். இங்க பாருங்க, மிக்ஸ் பண்ண திக்கன் ஆகிட்டே வருது. அந்த ஸ்டேஜ்ல இந்த ஏலக்காய், இது ரஃபா வந்து நீங்க வந்து சர்க்கரை இல்லாம பொடி பண்ணீங்கன்னா வந்து ஒரு 2 ஏலக்காயில இருந்து எடுத்த பொடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான் இருக்கும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்க. ஏன்னா இது நீங்க எவ்வளவு கழுவு மிக்ஸ் பண்றீங்களோ அவ்வளோ கழுவு உங்களுக்கு ஸ்மூத்தா கிரீமியா வரும். இன்னொரு டிப்பு, இதுலயே இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஃப்ரெஷ் கிரீம் உங்ககிட்ட இருக்கு, நல்ல இந்த விப்பிங் கிரீம் எல்லாம் வந்து மார்க்கெட்ல கிடைக்குது, அது ஆட் பண்ணீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு கிரீமியா வரும். இங்க பாருங்க எவ்வளவு திக்கன் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் கிரீம் நீங்க இருந்ததுன்னா, கடையில கிடைக்கிற நல்ல கிரீம் கிடைச்சதுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்கன் ஆகும், இன்னும் கூட திக்கன் ஆகும். ஏன்னா பிரெட் வந்து ஊற 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 உங்களுக்கு வந்து கட்டி தான் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி திக்கா இருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து நீங்க இப்போ பால் காய்ச்சிட்டே இருந்து உங்களுக்கு வந்து ஒரு மலாய் மாதிரி அந்த கிரீம் மாதிரி வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இந்த ரோஸ் வாட்டர் அண்ட் இந்த மாம்பழம் பியூரே இதையும் போட்டுட்டு, முக்கியமா இதுல வந்து நீங்க என்ன ஃப்ரூட் இப்ப நான் ஆட் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப சீத்தாப்பழம் நிறைய மார்க்கெட்ல அவைலபிலிட்டி இருக்கு, பலாப்பழம் இருக்கு, என்ன வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது போட்ட உடனே கலர் அப்படியே கார்ஜியஸா மாறிடுச்சு பாருங்க. லுக் அட் இட், பாத்தீங்களா? Isn't it lovely? ஆஹா, அந்த மாம்பழம் ரோஸ் வாட்டர் சேர்ந்து வரும்போது கூட இந்த ஏலக்காய் இருக்கும்போது இட்ஸ் மேஜிக்கல். ஓகே, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இங்கே நான் ஐ ஹேவ் தீஸ் மோல்ட்ஸ். இது வந்து சிலிகான் மோல்டு, பட் இது உங்களுக்கு இல்லைன்னா ரெகுலர் கப் இருக்கு பார்த்தீங்களா வீட்டில், எவர் சில்வர் கப், அதில் நீங்கள் போட்டு யூ கேன் ஜஸ்ட் ஃப்ரீஸ் இட்.
இது வந்து மேபி ஒரு 6 to 8 hours ஃப்ரீஸ் ஆர் பெஸ்ட் ஈவினிங் பண்ணி நைட் வச்சிங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் இட் வில் பி ரெடி. நான் உங்களுக்கு கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கேன். ஐ ஷோ யூ ஹவு தட் இஸ். பட் இதை இப்படி தான் ஸ்கூப் பண்ணணும். இங்க பாருங்க. இந்த ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை சும்மா கார்னிஷ்க்கு மேல உங்களுக்கு வேணும்னா இதே இதுல வந்து நீங்க கொஞ்சம் சாஃப்ரன், அதாவது குங்குமப்பூவும் ஆட் பண்ணி அந்த பிரெட் மிக்சரோடய போட்டு கலரலாம். இப்போ இதை வந்து ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு நான் பண்ணதை காட்டுறேன். இது பாருங்க, நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சது எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நான் அதை டீமோல்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். இது வந்து சிலிகான்றதுனால ஈஸியா இப்படி வெளியில வந்துடும். ஓகே, பட் உங்களுக்கு வந்து எவர் சில்வர் கப் அந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், ரெகுலரா குல்ஃபி கார்னர்லாம் பார்த்துருப்பீங்க, தண்ணியில கொஞ்ச நேரம் போட்டு அந்த ஓரம் கொஞ்சம் டீமோல்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே எடுக்க வேண்டியதான். பாருங்க, எடுத்த உடனே கையில் எப்படி மெல்ட் ஆயிருக்காங்க. ஸோ தட் இஸ் இட். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் as that. இதுல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்க பால் ரொம்ப நேரம் காய்ச்சி பண்ணணும் ஒண்ணுமே கிடையாது. வெரி மினிமல் ingredients but extremely tasty sweet. So go ahead and try this bread kulfi.